அப்புறம் வா வந்துரு. ஆம்பளை இல்லாத வீடுன்னு கண்டவள வந்து கதவை தட்டுறா. நீங்களா பக்கத்துல தானே இருக்கீங்க. கேட்க மாட்டீங்களா? இருக்குடா உனக்கு. நீ இங்க ஓடுற விவரம் கட்டல நம்ம உள்ள வந்து போடு. மா இந்த செலவுக்கு குடித்தா குடிமா ஏப்பு வாங்குறதெல்லாம் ரெண்டு ரெண்டா வாங்குறீங்களாம்ல? ஆமா, நான் செத்து இருந்தாலும் அதான் செஞ்சிருப்பேன். விடுத்தா பிள்ளைங்க படிக்கும்போது படிக்கும், விளையாடுற வயசுல விளையாட தானே செய்யும். சரித்தா, நீ போய் தூங்கு. அதுக்கப்புறம் சந்திரபூசி தினமும் அந்த வீட்டுல போய் உட்காந்துட்டு வர ஆரம்பிச்சான். ஊருக்குள்ள தலை காட்ட முடியல. உங்க நடுலான கண்டிக்க மாட்டீங்களா? அண்ணியும் கண்டும் காணாம இருக்கு. ஊருக்குள்ள எல்லாம் மேலையும் பாக்குறான். அப்படியே போச்சுன்னா நாங்க ரெண்டு ஒரு தனி குடித்தனம் போக வேண்டியதான். தண்ணி சூடாச்சா? ஊருக்குள்ள தவளை கொட்டுறச்ச சத்தம் எல்லாம் கேக்குதா? ஐயோ, இந்த அக்னி மேல சத்தியமா சொல்றேன், என் விரல் கூட அவங்க மேல பட்டதில்லை. சாகுற வரைக்கும் படவும் படாது. ஒருத்தங்க கஷ்டத்தில் இருக்கும்போது அவங்களுக்கு காசு பணம் கொடுத்து உதவுறது மட்டும் உதவி இல்லை. இந்த மாதிரி நான் உனக்காக இருக்கேன்னு போய் உட்காந்துட்டு வரதும் உதவிதான். ஊருக்காரன் என்ன வேணாலும் சொல்லட்டும், எவனை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஒவ்வொருத்தன் வீட்டு கதவை தட்டி நான் அப்படி இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு இருக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என் வீட்டுக்குள்ள இருக்க நீங்க என்னை பத்தி நல்ல விதமா நினைச்சா போதும். ஊரையே நான் நம்புறேன். ஊரை நம்பியா நான் வந்த? உன்னைய பத்தி எனக்கு தெரியாதா? ஊருக்குள்ள இப்படி பேசுறாங்களே, உனக்கு தெரியுமான்னு கேட்டேன். உனக்கு தெரியறதுக்கு முன்னாடி எனக்கு தெரியும். வா. அதை சொல்றதுக்கு எதுக்குடா இவ்வளவு மிளகாய் போட்டு வச்ச? மிளகாய் விற்கிற விலைக்கு சட்டையை போட்டா உடனே பட்டனை போட்டணும். சரியா? அப்பா சாப்பிட வாங்கப்பா. பார்த்தா துளசி, வா. நீங்க சாப்பிட்டீங்களா? என்ன சாப்பிட்டீங்க? எலி பயங்கரமா வேலை பாக்குது. ஐயோ, அரும்புண்ணுங்க கடை வீதிக்கு போயிருக்காங்க. வந்தா வயக்காட்டுக்கு வர சொல்லு. சரிங்க. டேய் எசக்கி, வரையாடா, உங்க பயத்துக்கு எலி கம்பி கட்டி விட்டுருவோம். வரேன்பா. டேய் அந்த வயரை கொடு. குடா. டேய் டேய் குடா, முன்னாடி போடா. அப்பா வயரை போட்டு வரேன். எங்கடா அந்த அரும்பன் பையல காணா? வருவான்பா. கடைக்கு போறானா வேற எங்கிட்ட ஊர் சுத்த போனான்னு தெரியலடா. புறா இழுத்துப்படி இழுத்துப்படி. புறா இழுறா. இழுத்துட்டியா? அப்படியே இந்த கம்புக்கு வா. அடி. அவ்வளவுதான்டா, அவ்வளவுதான். ஐயோ, அரும்பொண்ணு கரண்ட் பாய்ச்சிச்சுடா. மெயின் சுவிட்ச் ஆஃப் பண்றா. போடா. ஏய் சிக்கி, ஏய் ஏய். வீட்டுக்கு தூக்கிட்டு போனா போலீஸ் கேஸ் ஆயிரும். நேர சுடுகாட்டு கொண்டு போய் எரிச்சிருவான்.
போலீஸ் வந்தா கேஸுக்கு நான் போட்டு சீக்கிரம் கூப்பிடுப்பா. போலீஸ் கேஸ் ஆச்சு, அப்புறம் எல்லாரும் உள்ளதா இருக்கணும்.